உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான மக்கானா பேஸ்ட் பணியாரம். ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் அவசியம் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போவோம். வாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை விதை. இதை வச்சு ஒரு அருமையான பணியாரம். இதுக்கு எந்த கப்பால் நீங்கள் தாமரை விதை தட் இஸ் மக்கானா எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒரு கப்பு ஈக்குவல் அளவுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ரவை, அதுக்கப்புறமா ஒரு அரை கப் தயிர் அதையும் போட்டுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அரிசி மாவு அதை எடுத்து வச்சுட்டு அரை கப் அவல், போகான்னு சொல்கிறோம் இல்லையா, அவல், அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த மக்கானா எடுத்த கப்பாலேயே ஒரு கப் தயிர் இதையும் போட்டு நல்லா இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது ஸ்டிர் ஆகிடும். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வச்சு பாருங்கள், எல்லா பக்கத்தையும் நம்ம போட்ட எல்லா பார்ட்டிகிள்ஸ் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இது போல் நல்லா அப்சைட் டவுனாக கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு ட்ரே போட்டு 20 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 20 மினிட்ஸ் இந்த மக்கானா ப்ளஸ் இன்க்ரீடியன்ஸை சோக் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு தவாவை எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அந்த ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது, அதாவது தட் இஸ் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக பொடியாக நறுக்கி நச்சு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கேரட்டு, இது எல்லாத்தையும் போட்டு இதில் அப்படியே வதக்கி எடுக்க போகிறோம். நல்லா வெடிக்க தொடங்கியாச்சு. அதனால் இந்த ஸ்டேஜில் அப்படியே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே நறுக்கி தட்டி எல்லாம் வச்சுருக்கோம். அதை இது போல் போட்டுடலாம். போட்டு இதை அப்படியே எண்ணெயில் கலந்து கொடுத்து வதக்க வேண்டியது தான். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். எப்போவுமே இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கும்போது அதை வதக்கிற டெக்ஸ்சரில் டேஸ்ட்டு மாறுபடும். நல்ல ஒரு அருமையாக வதக்கி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக மாறும். நம்ம சாப்பிடும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் வதங்கட்டும். அந்த வதங்கும் பொழுது சொன்னேன் இல்லையா, அந்த வதங்குற விதம் ரொம்ப முக்கியம்னு. அப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதில் போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிறதோடு இல்லாமல் டேஸ்ட்டுமே ஆட் ஆகி கொடுக்கும். அதாவது 2 in 1 சொல்லலாம் இல்லையா, அது மாதிரி இந்த உப்பை வதங்குற வெங்காயத்தில் போடுறது சீக்கிரமாக மட்டும் இல்லை, டேஸ்ட்டாகவும் அந்த வெங்காயத்தை ஆக்கி கொடுக்கும். ஸோ இது போல் நல்லா வதங்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சா போகிறோம். இது வதங்கிறதுக்கு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் விடுவோம். எண்ணெயே அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்கிற கேரட் அதை போட்டுடலாம். இது போல் போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்கி கொடுப்போம். பாருங்கள், இப்போ இதில் நம்ம கலர் அடிஷன் ப்ளஸ் இந்த மஞ்சளுக்குன்னு ஒரு தனியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் அதையும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல இதை கலந்து கொடுத்துருவோம். அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கலக்கலாம். வாசனையும் டேஸ்ட் அடிஷனுக்காக ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒரு கோல்டன் ஃப்ரையாக அந்த வெங்காயம் மாறி நல்ல டெக்ஸ்சர் வரைக்கும் இந்த கேரட்டும் அப்படியே ஒரு சாஃபன் ஆகணும், வெந்து கொடுக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து திருப்பி விட்டுருவோம். சரியா, இதை அப்படியே அடுப்புலையே வேகட்டும்.
இதை நம்ம ஊற வச்சு இந்த மக்கானா இருக்கு இல்லையா, அதோட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை ஊற வச்சு 20 மினிட்ஸ் ஆயாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த கப்பால் எந்த கப்பில் மக்கானா எடுத்தோமோ அதில் ஒரு 1/4 கப்பை ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உப்பு இது எல்லாமே நம்ம போட்டு கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி அதையும் இந்த அரைச்ச மாவில் சேர்த்தியாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடலாம் போல் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு நம்ம போடலாம். இது தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் சரியாக இருக்கும். வதக்கி வச்சுருக்கமே அதையும் இந்த மாவில் சேர்த்திடலாம். இப்போ அந்த வதக்கினதெல்லாம் போட்டிருக்கு. அதோட நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதை கொத்தமல்லி இலைகள் அதையும் வாஷ் பண்ணி இது போல் கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துடலாம். இப்போ ஒரு அடிஷ்னல் இன்க்ரீடியண்ட்டும் நாம் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் ஈனோ இருக்கு இல்லையா, அந்த ஈனோவில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டு இதை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நல்லா கலந்து கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக கலந்து இந்த பேட்டர் இந்த மாவை ரெடி பண்ணிடலாம். நாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பனியார பாத்திரம் அந்த இதை எடுத்துட்டு நாம் எல்லாத்துலேயும் 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். இது போல் எல்லாத்துலேயும் வரிசையாக எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை இதில் ஓவனாக விட போகிறோம். எதுக்காக இது போல் எண்ணெயை கீழே விடுறோம் அப்படின்னாக்கா, இது மாதிரி செய்யும்பொழுது நாம் எடுக்கக்கூடிய பணியாரம் ரொம்ப சாஃப்டாகவும் அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் வந்துடும். இந்த மக்கானா பேஸ்டு எதுக்காக இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ரெசிபியை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் இப்போ அந்த காலத்துலலாம் இது போல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பெருசாக செஞ்சது கிடையாது. ஆனால் நான் அடிக்கடி சொல்கிற போல் இந்த யங் ஜென்ரேஷனுக்கு நிறைய ப்ரெஷரைஸ்டாக இருக்குது ஷெட்யூல்ஸு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த காலத்தில் வீட்டில் இருந்து ஒரு செக்ஷன் ஒர்க் வீட்டு வேலை பார்த்தோம் லேடிஸ்லாம். இப்போல்லாம் அப்படி இல்லை. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே ரொம்ப ஹைலைட்டடாக ஒர்க் ஷெட்யூல்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய எனர்ஜி லெவல் ஸ்கோப்பப் பண்ணுற மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்ம யோசித்து தேர்வு பண்ணி சாப்பிட வேண்டியது செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அந்த மக்கானான்னு சொல்லக்கூடிய அதை பேஸ் பண்ணின ரெசிபியை நம்ம சேனலில் கொண்டு வந்திருக்கோம். அப்படிங்கிறது வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, இதயத்துக்கே ரொம்ப நல்லதுன்னு சொன்னால் நிறையா பேருக்கு ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கும். ஏன்னா அவ்வளவு தூரம் சத்துள்ள ஒரு உணவு தான் இது. இது இப்போ நீங்கள் தனியாக ஒரு மக்கானாவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அதில் ஒரு டேஸ்ட்டும் இருக்காது, ஒரு உப்பு உரைப்பு எதுவுமே இருக்காது. ஆனால் அதை இது போல் ஊற வச்சு செஞ்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சத்து ஜாஸ்தி. குறைவான நேரத்தில் இப்போ மாவெல்லாம் ஊற வச்சு அரைச்சி எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு அப்படியே 4 மணி நேரம் ஊற வைக்கிறோம் அதுக்கப்புறம் அரைக்கிறோம், அந்த மாதிரி கான்செப்டே இல்லை. இந்த மக்கானாவை ஊற வைக்கிறோம், அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸை கலக்கிறோம், மிக்சியில் அரைக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ நம்ம ஈஸியாக நமக்கு உடலுக்கு தேவையான அத்தனை சத்துகளையுமே தயார் பண்ண முடியுது. இதில் கால்சியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். அதனால் இது போல் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட நமக்கு ஹெல்த் ரொம்ப கணிசமான முறையில் இம்ப்ரூவ் ஆகிறத அருமையாக பார்க்கலாம். நம்ம நல்ல பஃபிங்காக வந்திருக்கு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் தாமரை விதை. நீங்கள் தாமரை விதைன்னு கேட்கணுன்னு அவசியம் இல்லை, மக்கானான்னு கேட்டிங்கனாலே எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளவு ஸ்டஃபிங்காக வர ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். ஸோ அனதர் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை திருப்பி விடலாம். பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக அந்த சிங்கிள் சைடு அவ்வளோ அருமையாக இருக்குது. இதில் வேணும்னா இந்த ஸ்பூனே ரொம்ப சின்னது தான். இது போல் நாம் ஒரு மைல்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அது மாதிரி வேணும்னா விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதாச்சும் இன்னொரு 2 அல்லது 3 நிமிஷத்தில் என்டையராக ரெடி ஆகிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நாம் இதை பிளேட் சர்விங்க்கு கொண்டு வந்துடலாம்.
சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட முடியும். இதில் வந்துட்டு ஜென்ரல் சத்து மட்டும் இல்லை, நல்ல எனர்ஜி பூஸ்டராகவும் இருக்குது, ப்ளஸ் நல்ல வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நல்ல நல்ல ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம்.